மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 18ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களாம்மா, ஆரம்பிக்கலாமா? இந்த நடப்பு செய்தியில் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஏன் அப்படின்னா சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா நடப்பு செய்தியில் மையப்படுத்தான்னு கேட்குறாங்க பாதி கேள்வி. ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கும் கேட்குறாங்க, எக்ஸாமில் கேட்பாங்கல்ல ஜிகே மாதிரி. அதுவும் பார்த்தீங்கன்னா நடப்பில் ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கும், அது அப்படியே பின்னாடி போயிட்டு ஜிகே மாதிரி கேட்குறாங்க. அதை எதுவுமே விடாமல் கிளியராக நம்ம கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு நாளும் நடப்பு செய்திகளை. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் 18ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்திகளை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஏன்னா அவ்வளோ சூப்பரான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கம்மா, தூத்துக்குடியில் அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம். சரியா? இந்த திட்டத்தை யார் செயல்படுத்த போகிறாங்க, எந்த நாட்டை சேர்ந்தது அந்த நிறுவனம், அதை பார்க்க போகிறோம். அடுத்து இந்த தூத்துக்குடியில் ஒரு திட்டம் தொடங்க போகிறான்னு சொல்லிக்கோங்களேன், அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம். அதனுடன் தொடர்புடைய மத்திய அரசின் மரைடைம் அம்ரித் கால் விஷன் 2047 அப்படின்னா என்ன, இது எப்போ கையெழுத்தானது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டம் ஒரு 23 மாநிலங்களில் நிறைவடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் எப்போ தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதை அடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் செயலிக்கு இந்தியாவில் தடை. ஏன் தடை விதிச்சாங்க, இந்த டெலிகிராம் செயலி எப்போது, யாரால், எந்த நாட்டினால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் தூத்துக்குடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம். அடுத்து தூத்துக்குடியில் விண்வெளி வாகன பொது ஓகேவா தொழில்நுட்ப வசதி மையம். ஓகேவா? 6th கொஸ்டின். சரி, 6th பாயிண்ட் பாருங்க. குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி ஏவுதளம். சரியா? சூப்பரான செய்திகள் கிடைச்சிருக்குது தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து மட்டுமே. ஓகேவா? அடுத்து அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. சரிங்களா? இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் 6 கேள்விகளை ரிவிஷனுக்காக நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? அடுத்தபடியாக பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான விரிவான செய்திகளை. ஃபர்ஸ்ட் பாயிண்டை பாருங்க. தூத்துக்குடியில் அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம். சரிங்களா? பாருங்க, தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 38,000 கோடி முதலீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம். சரியா? மெகா கிரீன்ஃபீல்டு ஷிப்யார்டு. இந்த கிரீன்ஃபீல்டை கொஞ்சம் பார்த்தோம். சரியா? பசுமை அமைக்கப்பட உள்ளது. இது யார் வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியா. சரியா? தென்கொரியா நாட்டை சேர்ந்த HDKSOE அப்படிங்கிற நிறுவனம். சரிங்களா? அந்த நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முறைப்படி ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. சரி, எந்த நாட்டை சேர்ந்தது? தென்கொரியாவை சேர்ந்தது, மறந்துடாங்க. சரிங்களா? இதோட திட்ட மதிப்பீடு கிட்டத்தட்ட 38,000 கோடி. டாலரில் பார்க்கும்போது $4 பில்லியன் மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கூடுதல் சிறப்பு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கப்பல் தளத்தின் ஓகேவா முக்கியமான சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க. ஆண்டிற்கு 2.5 மில்லியன் கிராஸ் டன்னேஜ் உற்பத்தி திறனை இலக்காக கொண்டு செயல்பட சொல்லியிருக்கிறாங்க. சரி, எவ்வளவு வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஸ்கீம் பாருங்க. ஓகேவா? இந்திய அரசின் மரைடைம் அம்ரித் கால் விஷன் 2047 அதில் சொல்லியிருக்கிற இலக்கை அடையும் வகையில் இந்த திட்டமானது தூத்துக்குடியில் உள்ள சரியா NS சரியா HIB ஓகேவா இந்த கப்பல் கட்டும் தொகுப்பின் முக்கிய அங்கமாக அமைகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்படி பார்த்த அந்த மரைடைம் அம்ரித் கால் விஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது மரைடைம் அம்ரித் கால் விஷன் 2047. இந்தியாவின் இந்த திட்டமானது அக்டோபர் 2023ஆம் ஆண்டில் மும்பையில் நடைபெற்ற குளோபல் மரைடைம் இந்தியா உச்சி மாநாடு ஓகேவா அந்த மாநாட்டின் போது தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. என்ன பேரு? மரைடைம் அம்ரித் கால் விஷன் 2047 அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 2023. அது எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகேவா மும்பையில் நடைபெற்ற குளோபல் மரைடைம் இந்தியா சம்மிட் ஓகேவா 2023 மாநாடு மறந்துடாதீங்க. அப்போ அறிவிக்கப்பட்டது இலக்கு 2047. இந்தியா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகுது 2047. அதை முன்னிட்டு இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும். அதை முன்னிட்டு நிறைய முக்கியமான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று இது. ஓகேவா? சரி, எதுக்கு இது அப்படின்னு சொல்லி பாருங்க. 2047ஆம் ஆண்டிற்குள் சரியா இந்தியாவை உலகளாவிய கடல்சார் துறையில் முதன்மை நாடாக மாற்றும் நோக்கில் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, நீர்வழிகள் சரிங்களா அமைச்சகத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு நீண்டகால தொலைநோக்கு திட்டமாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ல்டு லெவலில் கடல்சார் துறையில் இந்தியாவை ஒரு முன்னணி நாடாக மாற்ற வேண்டும். அதுக்கு தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது மும்பையில் நடைபெற்ற மாநாட்டில் 2023ஆம் ஆண்டு. சரிங்களா? கட்டமைப்பு மேம்பாடு. சரிங்களா? புதிய மெகா துறைமுகங்கள் அமைக்கப்படும், துறைமுகங்களை நவீனமயமாக்கப்படும்,
மற்றும் சரக்கு போக்குவரத்து செலவை குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இலக்காக கொண்டு தான் சரிங்களா இந்தியா வந்து முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்த செய்தி போலாமாம்மா. அடுத்த சென்சஸ் தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் 23 மாநிலங்களில் நிறைவு. சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16th சென்சஸ் 2021ஆம் ஆண்டில் நடத்தப்பட வேண்டியது. ஏன்னா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 16வது சென்சஸ் எப்போ நடத்திருக்கணும்? 2021 நடத்திருக்க வேண்டியது. கோவிட்-19 காரணமாக நடத்த முடியல. அதனால மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அப்படிங்கிற தலைப்பில் சென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 2 கட்டங்களாக நடத்தப்படும் சொன்னாங்க. அதில் முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு தான் சமீபத்தில் 23 மாநிலங்களில் நிறைவடைஞ்சிருக்குது. முறைப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 2027 தொடங்கப்படும். அதனால தலைப்பு என்ன பேர் இருக்குமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு 27 மறந்துடாது. சரிங்களா, ஓகே, ரொம்ப முக்கியமானதான், விட்டுறாதீங்க. சரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பான அறிவிப்பினை மத்திய அரசானது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெளியிட்டது. சரிங்களா, முதற்கட்டமாக வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் நடப்பாண்டு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட பணிகளில் 23 மாநிலங்களில் இந்த பணிகள் முடிச்சாச்சு. சரிங்களா, இந்த முதற்கட்டத்தில் வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பில் பொதுமக்களிடம் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும்? 33 கேள்விகள் கேட்கப்படும். ஞாபகம் வச்சோம். சரியாம்மா, அடுத்தபடியாக இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக வலைதளத்தில் பொதுமக்கள் தாமாகவே தங்கள் தொடர்பான தகவல்களை மத்திய அரசிற்கு வழங்க முடியும். சரிங்களா, இருந்தாலும் ஓகேவா, அந்த சுய பதிவுக்கு மத்திய அரசு கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள். அந்த நாட்கள் வழங்கப்பட்ட பிறகு அரசின் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த களப்பணியாளர்கள் வீடு வீடாக வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பை நடத்துவாங்க. சரிங்களா, இதுக்கு மேலும் ஒரு மாதம் எடுத்துப்பாங்க. சரி, அப்போ தனிநபர்கள் தங்களோட டேட்டாவை முதல் முறையாக அந்த சென்சஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக நம்ம வந்துட்டு தெரிவிக்க முடியும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க இந்திய அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த களப்பணியாளர்களுக்கு. ஓகேவா, அதே மாதிரி இந்த சுய பதிவு மக்கள் தங்களுடைய அந்த தகவல்களை அரசிற்கு வழங்குவதற்காக தமிழ்நாட்டில் இந்த பணிகள் எப்போது தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்குமா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு மத்திய அரசு ஒதுக்கிய மொத்த செலவுக்கான நிதி ஒதுக்கீடு 11,718 கோடி ரூபாய். மறக்காதீங்க, இந்த சென்சஸ் 16வது சென்சஸ் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு நடத்தப்படும் 8வது சென்சஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, விட்டுறாதீங்க. சரிவா, இந்த சென்சஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் பார்த்துருக்கோம். சரி, இந்த என்ன மைய கருத்து, அதே மாதிரி என்ன இந்த லோகோ, ஓகேவா, ஆண்களுக்கு என்ன சின்னம் சொல்ல பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்த்தவங்க கரெக்டாக சொல்லுங்கள். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கும் அந்த லோகோ, அந்த சின்னத்தின் பெயர் என்ன? இதை போனஸ் கல்வியாக கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்தவங்க ஈஸியாக சொல்லிடலாம், பார்க்காதவங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, அடுத்து டெலிகிராம் செயலிக்கு இந்தியாவில் தடை. சரி, டெலிகிராம் செயலி சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 14, 2013. சரி, ஞாபகமா 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதியில் இந்த டெலிகிராம் அப்படிங்கிற அந்த செயலி ஆப் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இது தொடங்கியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த சகோதரர்கள், ஓகேவா, பாவல் துரோவ் மற்றும் நிக்கோலாய் துரோவ் ஆகிய 2 சகோதரர்கள் தான் இதை தொடங்கியிருக்கிறாங்க. எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீட் மறுதேர்வு, வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜூன் 22ஆம் தேதி வரை இந்தியாவில் டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு தற்காலிகமாக தடை வச்சுக்கிறாங்க. சரி, இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் அவுட் ஆகி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில செயலிலாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த டெலிகிராம் செயலிக்கு தடை விதித்துள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு டெலிகிராம் செயலி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த டெலிகிராம் நிறுவனம் டெல்லி ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடும் செஞ்சுருக்கிறாங்க அந்த தடையை எதிர்த்து. சரிங்களா, ஓகே, அதோட பின்புலம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா. என்னென்னு பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வி ஆண்டு சேர்க்கைக்கான மருத்துவ படிப்புக்கான ஓகேவா நீட் தேர்வு மே 3ஆம் தேதியில் நடத்தப்பட்டது. வினாத்தாள் கசிந்ததால் அந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த நீட்டின் அந்த மறு தேர்வானது ஜூன் 21ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் சரிங்களா இந்த தேர்வினை நடத்தும் தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்தது. சரி, NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்த எக்ஸாம் ஜூன் 21 நடக்குது. 22ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் டெலிகிராம் செயலிக்கு வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிம்மா, அடுத்து இருக்குங்க. தூத்துக்குடியில்
விண்வெளி வாகன பொது தொழில்நுட்ப வசதி மையம். சரியா, தூத்துக்குடி மாவட்டம் அள்ளிக்குளம். சரியா, தூத்துக்குடி மாவட்டம் அள்ளிக்குளத்தில் இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம், ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்பேஸ். இது வந்து நான் சூப்பர் 6 கொஸ்டின்ல கூட நான் கேள்வியை வச்சிருக்கிறேன். இன்ஸ்பேஸ் நிறுவனம் எப்போது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சூப்பர் 6 கேள்வியில் இதற்கான பதில்களை கரெக்டாக சொல்லுங்க. சரிங்களா, இன்ஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் இந்திய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் மற்றும் தமிழ்நாடு அரசு இணைந்து புதிய விண்வெளி வாகன பொது தொழில்நுட்ப வசதி மையத்தை அமைப்பதற்காக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க. சரிங்களா, இதனால என்ன யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டுக்கான உதிரி பாகங்கள், செயற்கைக்கோளுக்கான அமைப்புகள், எரிபொருள் இயந்திரங்கள் மற்றும் விண்வெளி அல்லது வான்வெளி மின்னணு சாதனங்களை தயாரித்து அங்கேயே சோதனை செய்ய முடியும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துல இது உருவாக்கப்பட உள்ளது? அள்ளிக்குளம், தூத்துக்குடி மாவட்டம். மறந்துடாதுங்க. இந்த ஒப்பந்தம் சைன் போடுறது யாரெல்லாம்? நம்ம மேலே ஏற்கனவே பார்த்தது தென்கொரியாவும் தமிழ்நாடு அரசும். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் இஸ்ரோவின் இன்ஸ்பேஸ் நிறுவனமும். மறந்துடாதுங்க. சரிங்களா, ஒன்று முக்கியமானது கிளியராக கொடுத்துட்டு விட்டுறாதுங்க. அடுத்து குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஏவுதளம். சரியா, இதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. மறந்துடாது. சரியா, இஸ்ரோவின் மூலமாக, இஸ்ரோ அமைப்பு மூலமாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த ஏவுதளத்தின் சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகேவா, தனியார் நிறுவனங்கள் மற்றும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தயாரிக்கும் சிறிய ரக செயற்கைக்கோள் ஏவு வாகனங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. சரி, SSLVன்னு சொல்லுவாங்களே, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக சரியா ஒரு சோதனை முறையில் அனுப்பி ஓகேவா பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தளம் தான் இந்த SSLV என்று அழைக்கப்படும். சரி, அந்த சிறிய வகை ராக்கெட் ஏவுதளம் எங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க? தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம். மறந்துடாதீங்க. சரிங்களா, இதோட சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, ஒரு முக்கியத்துவம். சரியா, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புவியியல் அமைப்பின்படி எங்கிருந்து குலசேகரப்பட்டினத்திலிருந்து தெற்கு நோக்கில் நேரடியாக ராக்கெட்டுகளை ஏவுவது எரிபொருளையும் பயண நேரத்தையும் பெருமளவில் மிச்சப்படுத்துகிறது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு இடத்துல இருந்தால் இந்த ராக்கெட்டை செயற்கைக்கோள் அனுப்பிட்டு இருக்கோம். இங்கே இருந்துமா ஸ்ரீஹரிகோட்டா. சரியா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துலேருந்து நம்ம ராக்கெட் அனுப்பும்போது ஸ்ட்ரைட்டாக மேலே அனுப்ப முடியாது. அனுப்புனா ஒருவேளை ஏதாவது ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அது வந்து ஸ்ரீலங்கா மேலே விழுந்துடும். அதனால அப்படியே பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடில் நேராக கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் மேலே போயிட்டு எக்ஸ்ட்ரா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் விண்வெளிக்கு போகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்துட்டு நம்ம தென் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக விண்வெளி நோக்கி நம்ம அனுப்பிச்சிடலாம் அந்த ராக்கெட்டெல்லாம். அதனால எரிபொருள் வந்துட்டு நமக்கு ரொம்ப மிச்சமாக இருக்கும், பயண நேரமும் குறையும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம் அந்த ஏவுதளத்தின் சிறப்பு. சரிங்களா, ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு அடுத்து இந்த குலசேகரப்பட்டினம் இஸ்ரோவின் 2வது புதிய விண்வெளி ஏவுதளம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம். சரியா, ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலாக கையெழுத்தாயிருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, ஈரான் மீது அதோட பின்னணி தெரிஞ்சுக்குமா? ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து பிப்ரவரி 28, 2026 அன்று தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அரபு நாடுகள் மீது ஓகேவா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள் மீது ஈரான் நாடு பதிலடி தாக்குதலை மேற்கொண்டாங்க. இந்த மோதலின் காரணமாக பயங்கரமான ஒரு பதற்ற சூழ்நிலை அந்த மத்திய கிழக்கில் பயங்கரமாக தோன்றியது. ஓகேவா, இந்த மோதலை தொடர்ந்து ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரானின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை வந்துட்டு யார் இழுத்து மூடிட்டாங்க? ஈரான். இதனால இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயின் விலை உயர்வு, அது தட்டுப்பாடு எல்லாமே ஏற்பட்டது. ஞாபகம். இந்த சூழ்நிலையில் தான் சரிங்களா இந்த போரை நிறுத்துவதற்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் வந்துட்டு இதில் மத்தியஸ்தராக செயல்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிற மாதிரி இருந்தது. ஓகேவா, ஆனால் G7 மாநாடு பிரான்ஸ் நாட்டில் நடந்திருக்குல்ல, அதை முன்னிட்டு சீக்கிரமாகவே என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்தப்பட்டாங்க. டிஜிட்டல் முறையில் ஆன்லைன் மூலமாக அந்த ஒப்பந்தம் முடிவாக இருக்குது. சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலை. ஞாபகம் சரிங்களா. சரி, இந்த ஒப்பந்தம் பாருங்க, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கின் ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அந்த அமைதி ஒப்பந்தத்தை சரிங்களா, அதாவது 14 அம்சங்கள் கொண்ட அந்த அமைதி ஒப்பந்தம் சரியா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முறைப்படி கையெழுத்திட்டிருக்கிறாங்க. எத்தனை அம்சங்கள்மா? 14 அம்சங்களை கொண்டது. கையெழுத்திட்டது US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஈரான் பார்த்தீங்கன்னா மசூத் அவர்கள். மறந்துடாதீங்க சரிங்களா. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 கொஸ்டின், தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? இரண்டாவது கேள்வி, தற்போது எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது? மறந்துடாதீங்க. தேர்ட் கொஸ்டின்,
டெலிகிராம் செயலி சரிங்களா, டெலிகிராம் செயலி சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஓகேவா. 4th கொஸ்டின், விண்வெளி ஏவுதளம் அமைக்கப்பட்டு வரும் குலசேகரன் பட்டினம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? 5th கொஸ்டின், ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்பேஸ் நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். அதோட ஃபுல் ஃபார்மையும் இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லுங்கள் சரிங்களா. 6வது கேள்வி, சமீபத்தில் அமெரிக்கா எந்த நாட்டுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வந்து போட்டுக்கிறாங்க? இதற்கான கேள்விகளை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா பதில் சொல்லுங்கள். ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்லேருந்து எல்லாமே தட்டிட்டு போயிட்டே இருங்க. ஒரு நல்ல அரசு பணியை நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க சரிங்களா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. சரி கொஞ்சம் உடம்பு சரி. நன்றி, வணக்கம்.